பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த வேளையிலும் தகப்பனே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உடைய நாமத்தை உயர்த்த, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அப்பா உடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறதான அப்பா, பசியோடு தாகத்தோடு காத்திருக்கிறதான் உடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கென்று எங்களுக்காக அபிஷேகித்ததான் அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ராஜாவே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறப்பா தகப்பனே. உமக்கு நன்றி. உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் பேசும் உமக்காய் காத்திருக்க யாகோஷுவ மசிக நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலட்சகையாவையும் அகலச் செய்தே, இந்த மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே. அலட்சகையாவையும் அகலச் செய்தே, இந்த மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடெந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகிறதே. மேலோக நாடெந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகிறதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேச காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. மாயமதில் மனம் வைத்திடாமல், நேச காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை நாதன் யாஸ்வா என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை யாஸ்வா நாதர் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தே. பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் பொற்பரன் சேவையின் சோகமது. அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் பொற்பர சேவையின் பாக்கியமிது. பற்பல கிருபைகள் பகருகின்றார், ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. பற்பல கிருபைகள் பகருகின்றார், ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். கானானின் கரை இதோ காண்கின்றதே, எந்தன் காதலன் துணி காதில் கேட்கிறதே. கானானின் கரை இதோ காண்கின்றதே, எந்தன் காதலன் துணி காதில் கேட்கின்றதே.
காலம் இனி இல்லை உணர்ந்திடுவோம் வீரே, வாகனம் ஓட்டத்தை முடித்திடுவோம். காலம் இனி இல்லை உணர்ந்திடுவோம் வீரே, வாகனம் ஓட்டத்தை முடித்திடுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்த வல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்த வல்லோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன் அங்கு, உழைத்திடவே அன்பர் சமூகமதில். உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன் அங்கு, உழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன், எம் பிதானதால் ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன், எம் பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை என்றும், மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஏறெடுப்போம் நம் இதயமதை என்றும், மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிற, உம்மை துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். The book of Revelation, chapter 3, verses 20 and 21. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him, and he with me. To him who overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என் சிங்காசனத்திலே உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாகுஷுவா மசிகாவுடைய நாமத்திலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். யாகுவா தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து அவருடைய கிருபைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாராக. Greetings to all in the matchless name of Yahushua HaMashiach. Even this
Yahweh may bless this portion of this verse and he may add his grace with this. Hallelujah. So இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்கிறதான இந்த அற்புதமான வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே காண முடிகிறது. So in this portion of the verse what we find is that how blessed people we are, that we are fitting into the word. Hallelujah. நாம் வார்த்தையிலே மிக சரியாக பொருந்துகிறோம். இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே சபைகளுடைய வாசல்களிலே, ஸ்தாபனங்களுடைய வாசல்களிலே நின்று அவர் தட்டும் பொழுது நாம் அந்த சத்தத்தை கேட்டு நம்முடைய கதவை திறந்த ஒரு பாக்கியசாலி பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். We are the blessed children when Yahushua Mashiach was knocking at the door, and we definitely opened the door and let him in us when he was knocking at the doors of the organizations and the denominations. But we heard his knock and opened the door. So we are truly such a blessed people today. And அதற்கு மேலாக அவர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்ன, அப்படி நீ கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். So when you open the door, what promise he gave is, after you open the door, he will come into you and he will dine with you. Now in this moment we know one thing for sure, that Yahushua's knock was heard by us. We overcame all the input of all the denominations and organization spirit, the corruptible messages, and we definitely opened our door and let the word come into us when the door was knocked. அந்த வார்த்தை என்கிறதான யாகுஷுவா மசிகா நம் கதவை தட்டும் பொழுது நாம் கண்டிப்பாக அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவர் நமக்குள் வரும்படியாக அனுமதித்த ஒரு பாக்கியசாலி பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு நம் கூட்டத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலிகள் தான். நீங்கள் அனைவருமே ஒரு பாக்கியசாலிகள், நீங்கள் சாதாரண பிள்ளைகளை கிடையாது. Every one of you who let the word come into you and you took the immersion in the name of Yahushua Mashiach, everyone are the blessed people. You are not a common person anymore. You are a blessed people. You are a special person. Hallelujah. அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து கொடுத்து அந்த வார்த்தை உள்ளே வரும்படி அனுமதித்த நீங்கள் ஒவ்வொருவருமே நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் மட்டுமல்லாமல் நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, நீங்கள் சிறப்பான ஜனங்கள், நீங்கள் ஒரு மேன்மையான ஜனங்கள். Hallelujah. So according to his promise, so when you let him in, what did he do? He said, I will dine with him. நாம் அப்படி சத்தத்தை கேட்டு கதவை திறந்த பொழுது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். Hallelujah. அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட அவர் போஜனம் பண்ணுகிறார். According to his promise, he surely is dining with us. Who is dining with us? The infallible word, the original word is dining with us. இந்த உண்மையான சத்தியமுள்ள வார்த்தை நமக்குள் வந்து நம்மோடு கூட அவர் போஜனம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர் அப்பத்தை நொறுக்கி நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, which means he breaks the bread and he gives us. Unless he breaks the bread, we cannot break it. After breaking the bread, then you get the mystery revealed
And now easily you are able to digest the word. அவர் உண்மையாகவே அப்பத்தை நொறுக்கி நமக்கு தருகிறபடினால ரகசியங்கள் வெளியாகி அவைகளை எளிதிலே அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதை செரிமானம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இப்படித்தான் பரிமாறுகிறார். So he serves, he dines with us in this manner, he serves us. Hallelujah. தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவர் நமக்கு பரிமாறுகிறார். இது நிச்சயமாக நமக்கு நடந்திருக்கிறது அல்லவா? நாம் ஒவ்வொருவரும் கேட்கிறதான வார்த்தைகள் எவ்வளவு அதிசயமான வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், உலகத்துக்கு மறைக்கப்பட்டதான வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Today, because he brought the word and gave to us and the mystery is revealed. No, is it not true that we are hearing the wonderful mysteries get revealed in front of us, and we are enjoying that words now, and we are experiencing that word in our life? Is it not true? Is it not fact? How blessed people we are. Hallelujah. Hallelujah. Thank you, Father. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். From the bottom of our heart we are supposed to thank him for what he has done in our life. இந்த வசனத்தில் இரண்டு காரியங்கள் இருக்கு. இதே போல ஒரு வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This verse has two part in it. So similar verse you find it in Joel chapter 2 verse 26. That you will eat in plenty and be satisfied, and you will praise the name of Yahuwah who dealt with you so wondrously. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய யாகுவாவின் நாமத்தை துதிப்பீர்கள். So what is the first part? You will eat in plenty. There will not be any shortage, because Yahuwah is my shepherd and I shall not lack. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீர்கள். அதுதான் அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, யாக்கோவா என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். So நாம் சாப்பிட்டு திருப்தி அடைகிறோம். So after getting satisfied, that is his part. He came and he gave us the food and made us to eat and be satisfied. That is his part. He did it wonderfully. அவர் நம்மை சம்பூரணமாக சாப்பிட வைத்து நம்மை திருப்தி அடைய வைத்தார். இது அவருடைய பாகம். அப்படி சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? The children who have eaten and got satisfied, eaten in plenty and got satisfied, that is his part. Now what those children who have eaten and satisfied will do? They will praise the name of Yahuwah who dealt with them so wondrously. தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தங்கள் தேவனாகிய யாகுவாவின் நாமத்தை துதிப்பார்கள். Hallelujah. So praise the name of Yahuwah means, it doesn't mean that you will sit in one place and praise him. That also you will do, but you will go and popularize his name. You will go and praise his name in front of others. அப்ப அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு இடத்தில் துதிப்பது மாத்திரமல்ல, அது கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் மற்றவர்களிடத்தில் போய் அவருடைய நாமத்தை துதிப்பதற்காகத்தான் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்தார். அதையத்தான் நாம் Revelation 3:20 நாம் பார்க்கிறோம். He will dine with me. The same thing we see in Revelation 3:20. I will dine with him and he will dine with me. நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அதுதான் இங்கே அதிசயமான ஒரு காரியம். ஒரே வார்த்தையில் முடித்திருக்கலாம். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னால் அந்த வசனம் அதோடு முடிந்து விட்டது. ஆனால் அவர் மேற்கொண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அங்கே if he said that
I will dine with him is enough to say, yes, the food is served and we are dining together. But he did not stop with that. He said, he will also dine with me. He will dine with me. That's the beauty here. அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். அப்ப இது தேவையில்லாமல் அங்கே ஒரு வார்த்தை அவர் சேர்க்கவில்லை. அதற்கு அர்த்தமே வேற என்பதைத்தான் அவர் இங்கே நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறார். அப்ப அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று முடித்து விடாமல் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். So he is additionally saying this, that he will also dine with me. So if you look it into carefully, there is a message for us. Why does he say that he will also dine with me? So we need to find out what is that message. That's a clear message to us. அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்ப அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணினார், அவர் அந்த வார்த்தையை கொண்டு நமக்கு கொடுத்தார். இப்போது நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணக்கூடியதான இடத்திற்கு வந்திருக்கிறோம். அப்பொழுது அவரோடு கூட போஜனம் பண்ணுவதென்றால் என்ன? Now we have come to a place because we have eaten in plenty. He dined with us. Now we have to dine with him. So we have come to that place now. His part he has completed. Now our part we have to complete. It's always two-way, double-edged sword. அவருடைய பாகத்தை அவர் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது நம்முடைய பாகத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. So what is his part? That he gave us freely. And what is our part? Now you also give it freely. So அவருடைய பாகம் என்ன? நமக்கு இலவசமாய் தந்தார். இப்ப நம்முடைய பாகம் என்ன? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆக அந்த பகுதி நமக்கு இப்ப பாக்கி இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு போய் இலவசமாய் இதை கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் திருப்தி அடையும்படியாக இலவசமாய் கொடுக்க வேண்டும். சோ அவர் எங்கே போய் நாம் சந்தித்து அவருக்கு நாம் இதை கொடுப்பது? சோ மத்தேயு 25ஆம் அதிகாரம், Matthew chapter 25 verse 35. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், verse 35. For I was hungry and you gave me food, and I was thirsty and you gave me drink. I was a stranger and you took me in. So 39th verse says, or when did we see you sick or in prison or come to you? And the king will answer and say to them, assuredly I say to you, inasmuch as you did it to the one of the least of these my brethren, you did it to me. So, and the king will answer and say, inasmuch as you did it to one of the least of these my brethren, you did it to me. அங்கே ஒரு சொல்லும்போது, உம்மை எப்பொழுது நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் தாகமாய் இருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணீரை கொடுத்தீர்கள். அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். சோ அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுது உண்மை அந்நியராக நாங்கள் கண்டு உண்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உமக்கு வஸ்திரம் இல்லாதவராக இருந்து உமக்கு நாங்கள் வஸ்திரம் கொடுத்தோம், அதாவது உண்மை நாங்கள் எங்கே சந்தித்தோம், நாங்கள் இதையெல்லாம் உமக்கு எப்பொழுது கொடுத்தோம் என்று கேட்கிறார்கள். So they are asking us, when did we see you, when did we meet you, and when did we give all these things to you?
சோ அதற்கு அவர் சொல்லுகிறார், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். As much as you have done to this little brother of mine, that you did it to me only. சோ அவரை எங்கே கண்டு சந்தித்தார்கள்? அந்த சகோதரர்களுக்கு போய் இவர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் அவர்கள் யெகோஷுவாவுக்கு வார்த்தைக்கு அவர்கள் செய்தார்கள். So whatever they did to those little brethren, that they did it to the master Yahushua Mashiach. So அதுதான் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்பதனுடைய பொருள். That is the meaning, that he will also dine with me. நான் உன்னோடு போஜனம் பண்ணினது போல நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய். So you will dine with me as I dined with you. இப்பொழுதுதான் நமக்கு உண்மையாகவே அடுத்த வசனத்திற்கு அர்த்தம் விளங்குகிறது. என்ன? Revelation chapter 3 verse 21. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். To him who overcomes I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father in his throne. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். சோ கதவை திறந்தாச்சு, அவர் வந்தாச்சு, அவரோடு கூட போஜனம் பண்ணியாச்சு. இப்ப நாமும் அவரோடு கூட, அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணியாகி விட்டது. இப்ப நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணுகிறோம். இதில் எங்கே ஜெயம் கொள்ளுகிறதான விஷயம் வந்தது? So it's wonderful. I heard the knocking and opened the door. He entered into it. He dined with me and I will dine with him. So where from the question comes about overcoming. ஜெயம் கொள்ளுகிறது என்பது எங்கிருந்து வருகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் தேவன் அங்கே வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறார். சரி, ஒரு பகுதியை நிறைவேறிவிட்டது. அப்ப நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம் என்கிறதான அந்த இடத்தில் தான் அங்கே போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் எல்லா விதமான காரியங்களும் வருவது அங்கேதான். அங்கேதான் நாம் ஜெயம் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். It's wonderful that he dined with me, now I will dine with him. But it is in that place the matter of overcoming is coming. The subject of overcoming is coming. Because now you are going to dine with him, means you are going to meet the brothers and share the word. And while sharing the word only, you are going to find a number of problems, struggles, oppositions, mockery, so many things will come there. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொன்னாலேயே அவன் சும்மா இருக்கிறவன் அல்ல, ஒரு போஜனம் பண்ணுகிறவன் மட்டுமல்ல. ஜெயம் கொள்ள வேண்டுமானால் அங்கே உனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும், ஒரு எதிர்ப்பை, ஒரு போட்டி இருக்க வேண்டும். போட்டி இருந்தால் தான் ஜெயம் கொள்ள முடியும். So if you have to overcome, then you need to have a challenge, you need to have a battle. Otherwise to whom you are going to overcome? So நீ ஜெயம் கொள்வதற்கு உனக்கு கண்டிப்பாக ஒரு யுத்த களம் இருக்க வேண்டும், உனக்கு ஒரு போட்டி இருக்க வேண்டும், உனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும். இருந்தால் தான் அவைகளை ஜெயம் கொள்ள போகிறோம் என்று சொல்லுகிறார். So when you overcome like that, then only you are receiving that promise, that blessing, that you will sit in my throne as I also overcame
and sat in my father's throne. அப்போ நாம் ஜெயம் கொண்டால் மாத்திரமே நாம் அவருடைய சிங்காசனத்தில் அமர முடியும். எப்படி என்றால் அவரும் ஜெயித்து பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல, அவர் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போலத்தான் நாமும் ஜெயம் கொண்டால் மாத்திரமே அவருடைய சிங்காசனத்தில் அமர முடியும். அப்ப நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நாம் அவரோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். So if you want to overcome, then you need to dine with him. So this is the meaning of dining with him. அவரோடு கூட போஜனம் பண்ணுவது என்று சொன்னால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்தித்து நீங்கள் அவருடைய வசனங்களை பேசும் பொழுதுதான் உங்களுக்கு அங்கே ஒரு யுத்த களம் வருகிறது, உங்களுக்கு ஒரு போராட்டம் வருகிறது. அந்த இடத்திலே நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் கொள்ள வேண்டும். It is in that place you are finding the battlefield when you go to share the word to the world of darkness. You are going to throw the light. It is that place that you need to overcome. So நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது. எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நான் எப்படி ஜெயிக்க போகிறோம்? நான் ஜெயிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? Now what we are going to see, the interesting part is, the most important and interesting part is how to overcome. How to overcome. If you go to this world, intellectual people, they will show you so many ways to overcome. இந்த உலகத்திலே நீங்கள் பெரிய அறிவாளிகளிடத்தில் போனீர்கள், ஆனால் நீங்கள் ஜெயம் கொள்வதற்கு, இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு அநேக காரியங்களை அவர்கள் காட்டுவார்கள். But in the spiritual life, the word which Yahuwah shows us is not in that way. ஆவிக்குரிய வழியிலே தேவன் காட்டுகிற வழி அப்படி அல்ல. நாம் வித்தியாசமான வழியிலே ஜெயம் கொள்ள போகிறோம். அது எப்படி என்று நாம் பழைய நியமத்திலிருந்து பார்க்கலாம். From the Old Testament we will see Numbers chapter 13, எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Then Caleb quieted the people before Moses and said, "Let us go up at once and take possession, for we are well able to overcome it." அவர் சொல்லுகிறதான அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுங்க. So here we see Joshua, Yahushua and Caleb. They stood before the majority group of 10 members and they were saying against them. They said, we can easily go and overtake it. We can overcome them. We can take the position very easily. Whereas the 10 people are saying it is very difficult. It is right. It is wonderful. It is a land of promise. It is a land where the milk and honey flows. Everything is fine. But there are giants. We cannot overcome them. But the same giants were met by Joshua, Yahushua and Caleb. But they say in a different way. They say we can overcome them. We can take the possession. Hallelujah. இங்கே யோசுவாவும் காலேபும் அந்த ஜனங்கள் 10 பேர் அதற்கு எதிராக சொல்லும் பொழுது இவர்கள் ஆதரவாக பேசுகிறார்கள். நாம் போய் அதை எளிதாக
அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நாம் அவர்களை ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். 10 பேர் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக இது யாகுவா நமக்கு சொன்னது போல இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான உண்மையான தேசம்தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாம் எளிதிலே அது உண்மையாகவே செழிப்பான தேசம்தான். ஆனால் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஆகையால் நாம் அவர்களை ஜெயித்து அந்த இடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் யோசுவாவும் காலேபும் அதையேத்தான் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் கண்டிப்பாக அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நாம் அவர்களை ஜெயிக்கவும் முடியும் என்று சொல்லுகிறார்கள். That means, how did Yahushua and Caleb said that we can take the position and we can overcome them? What was there in them which was not there in those 10 people? இந்த 10 பேரிடத்தில் இல்லாத என்ன ஒரு விசேஷமான காரியம் இந்த 2 பேரிடத்தில் இருந்தது? ஏன் அவர்கள் பயந்தது போல இவர்கள் பயப்படவில்லை? Why this Yahushua and Caleb did not fear like those 10 people? They were different. What was the speciality in them? Hallelujah. இவர்களில் இருந்த அந்த விசேஷம் என்ன? They knew one thing for sure. Yahushua and Caleb, they knew one thing for sure. The one who promised is able to fulfill his promise. Hallelujah. இந்த 2 பேருக்குள் இருந்த விஷயம் என்ன? அவர்கள் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அதை செய்து முடிக்க வல்லவர். Hallelujah. Hallelujah. 10 people did not believe it, but these 2 people stood steadfast saying that we will. 10 பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, முடியாது என்று சொல்லும் பொழுது 2 பேர் கண்டிப்பாக நம்மாலே முடியும் என்று சொன்னார்கள். So what was there in them is the faith upon the promise of Yahuwah. இந்த 2 பேருக்குள் இருந்ததான விஷயம் என்ன? யாகுவாவின் வாக்குத்தத்தத்தின் மேல் இருந்ததான விசுவாசம். Because our faith is the one which brings victory over this world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். If you see here, this 10 people also, they were under the bondage in Mitzrayim, and from there, with so many miracles and wonders, and with the powerful arm of Yahuwah, they came across, they tasted everything, they have seen the wonder works of Yahuwah throughout this journey till they reached the border of the land of promise, Canaan. They heard the calling, they took the immersion, and they went through the wilderness, always in His presence. But now when they went to spy the land, now they are coming with this sort of information. இந்த 10 பேரும் கூட எதிர்த்து சொல்லுகிற இந்த 10 பேரும் கூட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து யாகுவாவுடைய அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் விடுதலை செய்யப்பட்டு அவருடைய எல்லா செயல்களையும் அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கூட இருந்து அனுபவித்தவர்கள், பார்த்தவர்கள், அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் பார்த்தவர்கள். இப்போது அவர் மறுபூமியின் வழியாக கானான் தேசத்தின் வழியில் பக்கத்தில் வரைக்கும் அவர்களை கொண்டு விட்டு, நீங்கள் இப்பொழுது போய் அங்கே வேவு பார்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் இந்த தவறான செய்தி அங்கு கொண்டு வந்தார்கள்.
They are not unbelievers. They went through all this process. After going through all this process, now this is how they are reflecting. அவர்கள் இந்த எல்லா அனுபவத்தின் வழி, அதாவது அவர்கள் அவிசுவாசிகள் அல்ல, அவர்கள் விசுவாசிகள் தான். இந்த எல்லா அனுபவத்தின் வழியாகவும் அவர்கள் கடந்து சென்றவர்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் கடந்து சென்ற பின்பும் இப்படியாக அவர்கள் பேசுகிறார்கள். Dear children of Yahuwah, now where do we stand? In which group we stand? Are we standing in the group of those 10 people, or are we standing in the group of these 2 people? Which one you will choose? நாம் இன்றைக்கு எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? அந்த 10 பேர் கூட்டத்தில் இருக்கிறோமா? தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த 10 பேர் கூட்டத்தில் இருக்கிறோமா? இல்லை இந்த 2 பேர் கூட்டத்தில் இருக்கிறோமா? எந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும், அருமையான தேவ பிள்ளையே. அப்படியானால் அந்த 2, it means what was the speciality in those 2 people? We saw it is faith. இந்த 2 பேருடைய கூட்டத்தில் இருந்த விசேஷம் என்ன என்று பார்த்தால், இவர்களுக்குள் விசுவாசம் இருந்தது. That faith is the one which did all these wonders in their life. So if that faith has to come in us, what we need to do? அப்படிப்பட்டதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? We should follow Yahushua. What Yahushua did in his life when he was in the flesh. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாகுஷுவா என்ன செய்தாரோ அதையே நாம் பின்பற்ற வேண்டும். யாகுஷுவா என்ன செய்தார்? தன் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் என்ன செய்தார்? What did Yahushua do when he was in flesh? He was always spending his time in lonely prayer. Whole night he was praying. Whenever he got time, he always went and prayed. யாகுஷுவா என்ன செய்தார் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே? அவர் எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஜெபித்தார். அவர் முழு இரவு காத்திருந்து ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார். If we follow his footsteps, if you want to know exactly how did he pray, Hebrew chapter 5 verse 7, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் எப்படி ஜெபித்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். Who in the days of his flesh, when he had offered up praise and supplications with vehement cries and tears to him who was able to save him from death, and was heard because of his godly fear. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். So Yahushua Mashiach also, when he was in the days of his flesh, when he was living in flesh, he did not sit quiet. He vehemently prayed, he cried and prayed, brothers and my sisters. That is what we need to have. When you do that, then you will definitely gain the faith. Your faith will increase. யாகுஷுவா மசிகா தன் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் செய்தார் என்று வேதவசனம் சொல்லும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எவ்வளவு அதிகமாக அதை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். If he prayed with vehement cries and tears when he was in flesh, and when we claim that we are his children, then how much more that we need to do that same thing? How much more? இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவர் செய்தது போல அவரே அப்படி செய்ய வேண்டியது இருந்தது என்று சொன்னால், தன் மாம்சத்தில் இந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் செய்தார் என்றால், அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும்? Now, as we understood how we can overcome, that is through faith, and that faith comes through prayer. Then we need to immediately make a decision in our life. Yes, I will do the same thing because I am his child. Because I am his child, I will follow his footsteps. யாகோஷுவ மசீகாவை இந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருந்தார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற நான் அவர் செய்தது போலவே நானும் செய்வேன் என்று இந்த நாளிலே நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால், நீங்கள் கண்டிப்பாகவே ஜெயம் கொள்ளுகிறதான அந்த அனுபவத்திற்குள் வர முடியும். அதற்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு தேவை உங்களுடைய ஜெபம். Dear children of Yahuwah, I believe that Yahuwah has spoken to you through his word and through this message. If he has spoken to you, will you take that decision immediately in your life, keeping away all the distractions which is stopping you from spending a prayer, valuable prayer? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு யாகுவா உன்னோடு கூட பேசி இருப்பாரானா, இன்றைக்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து, நானும் அவரை போல ஜெயிப்பேன் என்று தீர்மானம் எடுத்தவர்களாய், ஜெயம் கொள்ளுவேன் என்று தீர்மானம் எடுத்தவர்களாய், உங்களை அப்படிப்பட்ட நோக்கத்திலிருந்து பின்வாங்க செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் மாற்றி வைத்துவிட்டு அவருடைய பாதத்தில் அமர்வீர்களா? Yahushua Mashiach prayed for the souls. John 17:6 says. Yahushua Mashiach ஆத்துமாக்களுக்காகத்தான் ஜெபித்தார். அதை யோவான் 17 அதிகாரம் 6 சொல்லுகிறது. Ye have given me, to whom you have chosen from out of the world and brought to me. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. So when Yahushua prayed, so the selection was done by Yahuwah himself. He chose the right people and brought them to Yahushua Mashiach. யாகோஷுவா மசீகா ஜெபித்துக் கொண்டதனாலே, ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பிதாவானவர் ஆத்துமாக்களை தெரிந்தெடுத்து யாகோஷுவாவினிடத்திலே கொண்டு வருகிறார். Because Father knows the right soul. So we need to pray to the Father. பிதாவுக்கு தான் சரியான ஆத்துமாக்கள் யார் என்று தெரியும் என்பதால் நாம் பிதாவை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளையே, I believe you all have taken decision right now, because we definitely want to overcome and sit in the throne of Yahushua Mashiach. நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவருமே இன்றைக்கு தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர்கள். ஏனெனில் நாமும் ஜெயம் கொண்டு அவர் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பது போல அவருடைய சிங்காசனத்திலே அமர வேண்டும்.
என்ற வாஞ்சையினாலே யாகுவா அப்படிப்பட்டதான கிருபைகளை உங்களுக்கு நிச்சயமாய் தருவாராக. தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாகுவா ஆசீர்வதிப்பாராக. மே யாகுவா give you such a grace and mercy, especially for those who take a right decision today. In this moment, I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Hallelujah. Let's பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததிலிருந்தே எவ்வளவாக உடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர் என்பதை அடியேன் உணர்ந்து கொள்ள முடிகிறது. Heavenly Father, we praise and thank you for this wonderful moment, Father. Yes, Father, by giving such a word and message, Father, I can understand how much you love and care for your children, Father. ஆம் ராஜாவே, உடைய பிள்ளைகளை இவ்வளவாய் நேசிக்கிறேனே. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எடுக்கிற இந்த தீர்மானத்தை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் முன்னேறும்படியாக கிருபை செய்வீராக. Yes, Father, you love them so much, Father. I pray you bless the decision your children have taken and help them to prosper in that manner, Father. அவர்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் கிருபை செய்யும். ஜெயம் கொண்டு அவர்கள் உம்முடைய சிங்காசனத்தில் அமரும்படியாய் கிருபை செய்வீராக. Father, I pray that let them overcome and sit in your throne as you also overcame and sat in the throne of the Father. அப்பா, நீ தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசு. சரியான வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளோடு பேசு ராஜாவே. அவர்கள் உள்ளத்திலே இந்த வார்த்தையானது அனல் விட்டு எரியட்டும் ஐயா. ஹalleluya. Father, I pray that you continue to speak to your children. Let the word be a fire, burn like a fire in their heart, Father, to bring the desired result. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. அவருடைய தேவைகள் அதிசயமாய் சந்திக்கப்படுவதாக. Father, I pray that let everyone be blessed in a special way and all their needs be met so wondrously, Father. எல்லாவரும் உடைய திருக்கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. I surrender everyone into your mighty hand, including me, Father. Bless அப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உடைய பலத்த கருத்துக்கு உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். Father, I pray and bless them, Father, in the matchless name of Yahushua Mashiach, with thanksgiving. இந்த மீட்பெரும் இரட்சகருமாகிய யகுஷுவா மசிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷாலோம். யாகுவா bless you. Amen.